கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். நாம் ஒருத்தருக்கு ஏதாவது நன்மையாக செஞ்சுருந்தோன்னா அவங்க நம்மக்கிட்ட ரொம்ப நல்லா பேசுவாங்க, நல்லா சிரித்து பேசுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்மக்கிட்ட பேசக்கூட மாட்டாங்க. தேவை முடிஞ்சதுக்கப்புறம் நண்பன் துரோகி ஆகிறான், தேவை வந்தால் துரோகி கூட நண்பன் ஆகிறான்றது தான் நிஜமே. மெழுகுவர்த்தியை யாரும் எல்லா நேரத்துலையும் தேடுறது கிடையாது. எப்போ பவர் இல்லாமல் போகுதோ அப்போ தான் அதை தேடுவோம். அதே போல தான் தனக்கு ஒரு காரியம் ஆகணும்னா மட்டுமே தேடக்கூடிய நபர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. காரியம் நடக்கிறதுக்காக சிரிக்கிறவங்க இந்த உலகத்தில் ஏராளம் பேர் இருக்கிறாங்க. இப்படியாப்பட்ட உலகத்தில் தேவ பக்தியும் அப்படி தான் இருக்கும். தேவை இருக்கும்போது மட்டும் தேடுறவங்களா இல்லாமல் தேவன்கிட்ட அவருடைய உறவுக்காக வசிக்கிறவங்களா வாழ்கிறவங்க ரொம்பவே குறைவு. இது எவ்வளவு மோசமான குணன்றதை இன்றைக்கி நேரம் எடுத்து சிந்திப்போம். ஒரு மந்திரி தன்னுடைய அரசரை பார்த்து, ஏன் அரசே கவலையாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு அரசர், ஒன்றும் இல்லை, தினமும் நான் நகர்வலம் வர்றப்போ ஒரு சந்தன வியாபாரியை நான் பார்ப்பேன். அவன் என்னை வணங்குவான், நானும் அவனை வணங்குவேன். ஆனால் இப்போலாம் அவன் வணங்கினா அவனை பார்த்து எரிச்சல் தான் வருது, அவனை கொல்லணும் போல தோணுது அப்படின்னு சொன்னார். அதுக்கு மந்திரி, அப்படியா, சரி, ஒரு வாரம் அந்த பக்கம் போக வேணாம், நான் என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். மறுவாரம், அரசே, இன்னைக்கு அந்த சந்தன வியாபாரி வணங்கினானோ அப்படின்ட்டு மந்திரி கேட்டார். ஆமாம் மந்திரியாரே, வழக்கம் போல் வணங்கினான், நானும் பதிலுக்கு அவனுக்கு வணங்கினேன். ஏதோ தெரியல, இன்றைக்கி அவனை பார்க்குறப்போ மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, நல்லா சிரிக்கவும் செஞ்சேன். என்ன மாயம் இது அப்படின்னு அரசர் கேட்டார். ஒன்றும் இல்லை அரசே, இதெல்லாம் எண்ணங்கள் செய்கிற மாயம். ரொம்ப நாளாக அவனுக்கு வியாபாரம் சரியில்லை, அதனால் ராஜ குடும்பத்தில் யாராவது இறந்தாங்கன்னா நிறைய சந்தனக்கட்டைகள் வாங்கி எரியூட்டுவாங்க அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த எதிர்மறை எண்ணத்தால் அவனை பார்த்ததும் வெறுப்பு ஏற்பட்டுச்சு. நான் இந்த ஒரு வாரத்தில் அவன்கிட்ட இருந்து நாம் கட்டக்கூடிய புது வீட்டுக்குன்னு நிறைய சந்தனக்கட்டைகளை வாங்கி கதவு, சாரங்கள், ஜன்னல்கள், மேசைகள்னு செய்ய சொன்னேன். ஆஹா, இவ்வளவு நல்ல அரசரா, அவர் நீடூழி வாழணுன்ட்டு அவன் போற்ற தொடங்கிட்டதுனால, நேர்மறை எண்ணம் வந்துட்டதுனால, உங்கள் மேலே இருந்த கசப்பு மறைஞ்சதால் வெறுப்பும் மறைஞ்சிடுச்சு அப்படின்னாரு. ஆம் பிரியமானவர்களே, நிறைய பேருடைய தேவ பக்தி இப்படி தான் இருக்குது. இஸ்ரவேல் மக்கள் தேவன்கிட்ட நன்மையை பெறும்பொழுதெல்லாம் ஆடி பாடி மகிழ்ந்து தேவனை துதிச்சாங்க. ஆனால் சின்ன குறைவு ஏற்படும் போது முறுமுறுத்தாங்க, வாக்குவாதம் செஞ்சாங்க, பரீட்சை பார்த்தாங்க, தேவனுடைய செய்கையை மட்டுப்படுத்தினாங்க, மகிமையை விட்டுட்டு மாயையை பின்பற்றினாங்க. சோதனை நேரத்தில் பிரச்சனை வரும்போது அவங்களுடைய பக்தி காலையில் காணக்கூடிய மேகத்தை போல காணாமல் போயிடுச்சு. அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் வனாந்திரத்திலே இச்சையுள்ளவர்களாகி அவாந்திர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள்னு சங்கீதம் 106:12-14 இதை நாம் வாசிக்கிறோம். நாம் கூட நிறைய நேரங்களில் இப்படி தான் இருக்கிறோம். எப்ராயிமே, உனக்கு என்ன செய்வேன்? யூதாவே, உனக்கு என்ன செய்வேன்? உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் விடியற் காலையில் தோன்றும் பனியை போலவும் ஒழிந்து போகிறதுன்னு சொல்லப்பட்ட பிரகாரம் நம்மளுடைய பக்தி எல்லாம் வேஷமாக இருக்கும்னா நம்ம இன்றைக்கே அதை ஆராய்ஞ்சி நம்மளை மாற்றிக்கொள்கிறதுக்கு நம்மளை அர்ப்பணிப்போம். சந்தோஷமானா சங்கீதம் பாடு, துன்பமேயானா ஸ்தோத்திரம் பாடுன்னு எப்போதும் தேவனுக்கு நன்றி சொல்லவும், துதித்து தூயவருக்கு மகிமை செலுத்தவும் நம்ம மனசுள்ளவங்களாக இருக்கணும். தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமீன்.